மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவ்வளவு வெற்றி பெற்ற மனிதராக மாறுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளும் தமிழ் சினிமாவில் அவர் தேர்வு செய்த தொழில்நுட்ப கலைகளும் தான் காரணம். அவருக்கு சிலம்பு சண்டை, வாழ்வீச்சு பயிற்சி, பாக்ஸிங் மற்றும் எடிட்டிங், கேமரா என எல்லா தொழில்நுட்பங்களும் கற்று தேர்ந்தாலும் மக்கள் மனதை அவர் கவர்ந்ததுதான் இந்த அளவுக்கு வெற்றிக்கு காரணம். அவருடைய மனிதநேயம், தாயை போற்றும் அந்த குணம், ஏழை மக்களை நேசிக்கும் உயர்ந்த பண்பு, இல்லாதவருக்கு உதவும் பாசமிக தலைவனாக விளங்கினார். சில படங்களை வேறு மொழியிலிருந்து ரீமேக் செய்து நடித்தாலும் அது தமிழ் சினிமாவுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று அதன் கலைக்களத்திலும் கிளைமாக்ஸ் காட்சிகளும் சீர்திருத்திய விதம் மக்களை பெரிதும் கவர்ந்தது. அப்படி அவர் வேறு மொழி படங்களை தேர்வு செய்யும் போது தனக்கான காட்சிகள் வைத்து கிளைமாக்ஸ் காட்சியை மாற்றி அமைத்து வெற்றி கண்ட எம்ஜிஆர். என்னென்ன படங்கள் வாங்க பார்க்கலாம். மதுரை வீரன் 1956 வெளியான படம். டி. யோகநாத் இயக்கியது. இந்த படத்தில் எம்ஜிஆர் இறந்து விடுவது போல் கிளைமாக்ஸ் எடுக்கப்பட்டது. திருநெல்வேலியில் படம் பார்த்த எம்ஜிஆர் ரசிகர்கள் கலாட்டா செய்தனர். எப்படி நாங்கள் தெய்வமாக மதிப்போம், எம்ஜிஆரை இறப்பது போல் காட்டுவீர்கள் என்று படம் ஓடாமல் ரகளை செய்தார்கள். பின்னர் எம்ஜிஆர் மாறுகள் வாங்கப்பட்டு தெய்வமாகுவது போல காட்சி மாற்றி அமைத்து NS கிருஷ்ணன் அதே திரையரங்கில் மேடையில் தோன்றி எம்ஜிஆர் தெய்வமாகத்தான் காட்சி தருகிறார், எனவே யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ரசிகர்கள் சமாதானமானார்கள். இந்த படத்தில் பத்மினி கொள்ளை கூட்ட தலைவியாக முதலில் கதை எழுதப்பட்டது. எம்ஜிஆர் அதை மாற்றிக்கொள்ள கூட்டங்களை பிடிப்பதற்கு உதவி செய்யும் கொள்ளை கூட்டங்களை பிடிப்பதற்கு உதவி செய்யும் மதுரை வீரனுக்கு துணை நிற்பது போல காட்சியமைக்க சொன்னார். அது படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. அடுத்து ஒளிவிளக்கு என்பது 1968 வெளிவந்த படம். சாணக்கிய இயக்கிய இப்படத்தை SS வாசன் தயாரித்தார். இது ஹிந்தி திரைப்படமான புல் அவுர் பக்தர் 1966 வெளியான இந்த படத்தின் மறு ஆக்கமாகும். இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்திருந்தனர். இது 1968 செப்டம்பர் 20 அன்று வெளியானது. மேலும் அந்த ஆண்டில் வெளியான படங்களில் வெற்றி படங்களில் ஒன்றாகவும் எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்தது. இந்த படத்தின் முதல் காட்சியில் ஒரிஜினல் கதையில் சிறுவன் ஒரு பரிசை திருடி கொண்டு ஓடுவான், போலீஸ் விரட்டி செல்வார்கள். இதை பார்த்து எம்ஜிஆர், ஒரு சிறுவன் பசியால் துடித்து ஒரு கடையில் சென்று உதவி கேட்கிறார். அந்த கடைக்காரர் விரட்டுகிறார். அங்கிருக்கும் பண்ணை எடுத்துக்கொண்டு ஓடுவது போல் மாற்ற சொன்னார். அந்த காட்சி பசியால் திருடும் சிறுவன் மீது அனுதாபம் கொள்ள வைத்தது. இந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி ஹிந்தி படத்தில் கதாநாயகன் சவுகார் ஜானகி என்ற கதாபாத்திரத்தை மணமுடிப்பது போல் காட்டப்பட்டிருக்கும். தமிழில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மணமுடிப்பது போல் மாற்றியிருந்தார். தமிழ் பண்பு மாறாமல் இருந்தது. சவுகார் ஜானகி போட்டோவுக்கு எம்ஜிஆர் மாலையிடுவது போல் காட்சி எடுக்கப்பட்டு பின் அதை கட் பண்ணிவிட்டு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வணங்குவது போல் மட்டும் காட்டியிருந்தார்கள். படத்தில் ஸ்பெஷல் நடனம் வைக்கப்பட்டிருந்தது. அது மக்கள் பெரும்பாலும் ரசித்து கொண்டாடினார்கள். அடுத்து பல்லாண்டு வாழ்க படத்தில் ஜெயில் அதிகாரி ஒரு லட்சிய பாத்திரம். ஆரவாரமோ பதற்றமோ இல்லாமல் கைதிகளை அன்பினால் வசப்படுத்தும் பாத்திரம். இந்த வித்தியாசமான பாத்திரத்தை ஏற்று எம்ஜிஆர் நடிக்கவில்லை. முன் மாதிரியான ஒரு லட்சிய அதிகாரியாகவே மாறியிருக்கிறார். கைதிகள் தன்னை எதிர்க்கும் சமயங்களில் அந்த எதிர்ப்புகளை பல பரீட்சையாக எடுத்துக்கொள்ளாமல் ஆத்திரம் தனியும் வரை மோதுவிட்டு அமைதிப்படுத்தும் காட்சிகள் நெஞ்சை தொட்டது. வெகு இயற்கையாக அமைந்துள்ள இந்த கட்டங்கள் மறக்க முடியாதவை. கதாநாயகியும் கூட சற்று மாறுபட்ட பாத்திரம்தான். லட்சிய வேகத்தில் கடமையிலே கண்ணாக இருக்கும் ஜெயிலரை அடைய துடிக்கிறாள் அந்த பெண். அவளுடைய ஆசை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எப்படி? கனவாகவும் நினைவாகவும் அந்த காட்சிகள் நளினமாகவும் கவர்ச்சியாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இருவரும் ஆசை தீர ஆடி பாடுவதெல்லாம் கனவு நினைவு காட்சிகள்தான் என்றாலும் கண்ணை கவர தவறவில்லை. இந்த கட்டங்களில் வெளிப்புற காட்சிகள் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காட்சிகள் எல்லாம் ஹிந்தி படத்தில் இல்லை, தமிழில் ஜனரஞ்சகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது எம்ஜிஆரின் ஆலோசனைப்படி. குடிவெறியில் 6 கைதிகளும் லதாவை அணுகுவதும் ஜெயிலர் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடிப்பதும் பரபரப்பான காட்சியாக இருந்தாலும் அந்த தவறை அவர்கள் உணர்ந்து வெட்கப்படும் போது ஒரு முத்திரையான காட்சிக்குரிய சிறப்பை பெற்றுவிடுகிறது. காய்கறி வியாபாரத்துக்கு போன கைதிகள் ஜெயிலரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தம்மை தாக்குகின்றவர்களை எதிர்த்து நிற்காமல் அடிபட்டு திரும்புவதும் அப்படியே. இது எம்ஜிஆர் படமா என்ற கேள்வியை விட இது அவருடைய லட்சிய படம் என்று பதில் கூறும் அளவுக்கு கருத்து சித்திரமாக அமைந்திருந்தது பல்லாண்டு வாழ்க. இந்த படத்தின் அடிநாதமாக சாந்தாராம் நிற்கிறார். அவருடைய தோ ஆங்கே பாரா ஹாத்
ஹிந்தி பட மூலக்கதையின் வலுவும் சுவையும் சற்றும் குறையாமல் டைரக்டர் கே சங்கரும் படமாக்கியிருந்தார்கள். படத்தின் முடிவில் சாந்தாராம் நாயகன் இறந்து விடுவது போல அமைத்திருந்தனர். ஆனால் எம்ஜிஆர் நாயகன் இறப்பு மாற்றம் செய்யப்பட்டது படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அடுத்து நினைத்ததை முடிப்பவன். இந்த படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்கும்போது மஞ்சுளாவுக்கு வயது 21, லதாவிற்கு வயது 22. ஆனால் அவருக்கோ வயது 58. படம் பார்த்தவர்கள் அனைவரும் அதை பற்றி எல்லாம் பேசவில்லை. 1975ஆம் ஆண்டில் நினைத்ததை முடிப்பவன் ஹிந்தியில் ராஜேஷ் கண்ணா நடிப்பில் வெற்றி பெற்ற சச்சோ ஜுத்தா படத்தின் தழுவலே நினைத்ததை முடிப்பவன் படத்தின் கதை. இந்த திரைப்படத்தை இயக்குனர் ப. நீலகண்டன் இயக்கியிருந்தார். 2 எம்ஜிஆருக்கும் கனகச்சித கவர்ச்சி கதாநாயகிகளாக மஞ்சுளாவும் லதாவும் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தனர். அப்போதுதான் இருவரும் நடிக்க வந்திருந்தார்கள். அதே போல மஞ்சுளாவுக்கு குளியல் காட்சி. அந்த காலத்தில் அந்த காட்சி மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. படத்தில் சுவாரஸ்யமான கதை இருந்தாலும் நாயகிகளின் கவர்ச்சிக்காகவே திரையரங்கை நோக்கி படையெடுத்தது இளைஞர் படை. விளைவு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. ஹிந்தி படத்தில் நாயகன் மது அருந்துவது, சிகரெட் குடிப்பது போன்ற காட்சிகள் இருந்தது. தமிழில் அதையெல்லாம் அவ்வளவு டீப்பாக காட்டவில்லை. அதே போல நினைத்ததை முடிப்பவன் படத்தில் கிளைமாக்ஸ் காட்சி எம்ஜிஆருக்காக நிறைய மாற்றம் செய்து ரஞ்சித் என்ற கதாபாத்திரம் வைர கடத்தலில் ஈடுபட்டதாக இருந்தாலும் தன் அப்பாவுக்கு செய்த துரோகத்துக்கு பழி வாங்குவது போல மாற்றப்பட்டிருந்தது. அதையும் ரசித்தார்கள். அடுத்து நம் நாடு 1969ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இது ஜம்புலிங்கம் இயக்கியது. இது 1969ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான கதாநாயகுடு படத்தின் ரீமேக் ஆகும். தெலுங்கு படங்களில் கதாநாயகி முதல் காட்சியில் ஜெயலலிதா பங்கனப்பள்ளி மாம்பழத்தை வைத்துக்கொண்டு பாட்டு பாடி வருவது போல படமாக்கப்பட்டது. எம்ஜிஆர் அந்த காட்சியை மாற்ற சொல்லி இளநீர் வைப்பது போல மாற்றி அமைத்தார்கள். அடுத்து நாகேஷ் கதாபாத்திரத்தில் நடத்துவதற்கு ஒரு பாட்டு இருந்தது. என் படத்தில் காமெடியனுக்கு சோக பாட்டா தூக்க சொன்னார் எம்ஜிஆர். அடுத்து நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை என்ற பாடல் குழந்தைகள் பாடுவது போல் இருந்தது. அதை மாற்றி எம்ஜிஆர் பாடுவது போல் படமாக்கப்பட்டது. தெலுங்கு படமான கதாநாயகுடு கருப்பு வெள்ளை படமாக வந்தது. எம்ஜிஆர் வண்ண படமாக எடுக்க சொன்னார். கிளைமாக்ஸ் காட்சியில் நினைத்ததை முடிப்பவன் என்ற பாடல், அங்கு அந்த ஒரு பாடல் மட்டும் வண்ணப்படமாக இருந்தது. ஜெயலலிதா பாடும் குடிகாரம் பேச்சு விடுஞ்சாலை போச்சு என்ற பாடல் தெலுங்கு படத்தில் இல்லை, இங்கே சேர்க்கப்பட்டது. இப்படி பல மாற்றங்கள் செய்யப்பட்ட படத்தை வெற்றியாக செய்தார் எம்ஜிஆர். அடுத்து மாட்டுக்கார வேலன். இது கன்னடத்தில் ராஜ்குமார் நடிப்பில் வெளிவந்த எம்ஏ தம்மண்ணா. இதற்கு பொருள் எம்ஏ என்றால் எருமை நாயகன் பெயர். தம்மண்ணா இதுதான் மாட்டுக்கார வேலன் என்று தமிழில் பெயர் சூட்டினார்கள். அந்த படம் அங்கு ஒரு காமெடி படமாக எடுத்திருந்தார்கள். எம்ஜிஆர் நிறைய மாற்றங்களை செய்து சண்டை காட்சியில் விறுவிறுப்பை கூட்டி அங்கு கருப்பு வெள்ளை படமாக இருந்தவை இங்கு வண்ணப்படமாக மாற்றினார். ஒரு பக்கம் பாக்குரா பாடல் இந்த படத்தில் இல்லை, எம்ஜிஆருக்காக இங்கு சேர்க்கப்பட்டது. அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா இந்த பாடல் அங்கு இல்லை, இங்கு எம்ஜிஆருக்கு வைக்கப்பட்டு பாடல் காட்சிகளும் மிக வரவேற்பை பெற்றது. கிளைமாக்ஸ் சண்டை காட்சி கன்னட படத்தில் ஏனோதானவாக தான் இருந்தது. எம்ஜிஆர் அந்த சண்டை காட்சிக்கு மிகவும் கவனம் எடுத்துக்கொண்டு மிகவும் ரிஸ்க் எடுத்து ரசிகர்களை திருப்தி செய்து வீட்டுக்கு அனுப்பினார். படம் வெற்றி பெற்றது. இப்படி மற்ற மொழி படங்களை தேர்வு செய்து நடித்திருந்தாலும் தன் ரசிகர்களுக்கு எது பிடிக்கும் என்பதை கவனத்தில் வைத்து படங்களை வெற்றி படமாக கொடுத்தவர் நம் மக்கள் திலகம். இதுபோல இன்னும் நிறைய படங்கள் இருக்கிறது. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.